அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மறைந்த அருமையான தம்பி காலை குறித்து பேசும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான மகன் குணாவுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மகனுடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பேரிழப்பு. நான் அந்த மகனை சகோதரனாக பாதிப்பதே கிடையாது. எப்பொழுது நான் ஃபோன் பண்ணாலும் என்ன மகனேன்னு தான் கேட்பேன். ரொம்ப பிரியமான தம்பி, என்னிடத்துல ரொம்ப பாசம் அதிகமாக உண்டு. கடந்த ஜனவரி மாதம் நான் கொடைக்கானல் போயிருந்தப்ப நாங்கள் போய் சேர்ந்து வீட்டுக்கு போன உடனே எங்களை அவங்களுடைய லாட்ஜ் ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த 3 நாள் நாங்கள் தங்கியிருந்தப்ப எங்களை ரொம்ப அதிகமாக நேசித்து அன்பு பாராட்டி எங்களுக்கு எல்லா ஆகாரம் கொண்டு எல்லா காரியங்களையும் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டான். நாங்கள் கிளம்புற அன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நேரம் வரைக்கும் தம்பி சாப்பிடவே இல்லை. நீங்கள் வந்த பிறகு சாப்பிட்லான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். சுகர் இருக்கேன், ஏன் பாப்பி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு திருப்பி 7ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாள்னு சொல்லவும் நான் ஜோம் பண்ணி ப்ளஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ சுகவீனமாக படுத்த போதும் அந்த ஒரு வாரம் என்று எப்படி நான் 15 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி அவன் பேசுவான், இல்லைன்னா நான் பேசுவேன். பேசும்போது நான் நல்லா இருக்கேன்க்கா, ஏப்பா எனக்கு சொல்லலைன்னே, நீங்கள் சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவீங்கன்னு நான் சொல்லலை, இப்போ நான் நல்லா இருக்கேன்க்கா, எனக்காவது ஜோம் பண்ணிக்கங்கன்னு சொன்னான். ரொம்ப பாசமான ஒரு தம்பி. யார் எந்த இதில் சூழ்நிலையில் உதவி கேட்டாலும் அதை எந்த வழியிலையாவது அவங்களுக்கு அதை செய்யணுன்ற மனப்பக்குவம் உடைய ஒரு மகன். எனக்கு என்னுடைய மற்ற குழந்தை பிள்ளைகள் எல்லாம் 16 ஆண் மக்கள். இந்த 16 பேருடைய அந்த பிள்ளைகளையும் 16 ஆண் மக்களையும் யாரனாலும் என்ன மாப்பிள்ளை பேர் சொல்லியே சொல்ல மாட்டான். எல்லாரும் என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லி தோளில் கை போட்டு தன்னுடைய அந்த அன்பை அந்த தோளில் தட்டி கொடுத்து வெளிப்படுத்துவான். தம்பியுடைய மறைவு நேரத்தில் என்னிடத்துல ஐசக்கு, அல்ஸ்ராஜா, சாம்தாஸ், சீனி, பிரபாகரன் எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு மாமாவுக்கு அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு எல்லார் இடத்துல அன்பு செலுத்துகிற ஒரு மகன். விசேஷமாக எங்கள் வீட்டுக்காருக்கு, என்னுடைய கணவருக்கு ரொம்ப பிரியமான மைத்தனன். அவர் ரொம்ப நேசிப்பார். அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போல்லாம் அவர் சொல்லும்போது, என்னையா உடனே கிளம்பி போகிற ஸ்கூல் விட்டணும்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரைனிங் ஸ்கூலில் என் கொழுந்தியா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். என் தம்பியே அவர் கொழுந்தியான்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு. ஒரு வார்த்தை அவனை கடினமாக பேசுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். அவனுடைய குடும்பத்தில் அருமையான மகளும் சரி, பிள்ளைகளும் சரி, எல்லாரும் என்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆனால் மக இறந்தப்பையும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ 2 பிள்ளைங்களுடைய அந்த தவிப்பை நான் உணர முடியுது. அந்த பிள்ளைகளுக்காக தினந்தோறும் செபிக்கணும். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் அந்த பிள்ளைகளை நினச்சி கர்த்தர் அவங்களுக்கு மனுஷனால் கொடுக்க முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு ஆறுதலை, சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தந்து அந்த குடும்பத்தினுடைய எல்லா நன்மையான காரியங்களையும் இந்த ஆண்டில் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி ரெட்டிப்பான நன்மைகளினால பிள்ளைகளை இடைக்கட்டுறதுக்கு நாம் யாவரும் அவங்களுக்காக ஜெபிப்போம். என்னுடைய அன்பு தம்பிதான் பால் கிறிஸ்டோபர். அவனை நினைக்கும் பொழுது எனக்கு மனது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் எனக்கு 5 வருடத்திற்கு இளையவன். என்றாலும் நானும் அவனும் சகோதரர்கள் போல் இல்லாவிட்டாலும் உற்ற நண்பர்கள் போல் நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லோருமே ஒருவரில் ஒருவர் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் போல் பழகி இருக்கிறார்கள். அவனுடைய பிரிவு எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. அவன் கடவுளுக்காக செய்த ஊழியங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். நான் கூட அந்த அளவுக்கு செய்திருப்பேனா என்பது எனக்கு மிகவும் சந்தேகம்தான். என்றாலும் அவன் தன்னை உறுத்து எங்களுடைய தகப்பனாரின் பெயர் அந்த ஊரில் நிலைநாட்டுவதற்காக அவன் பட்ட கஷ்டங்கள் அநேகம்.
கடைசியாக நம்முடைய பெரிய தேவாலயம் கிறிஸ்தரசர் தேவாலயம் என்பது மிகவும் பெரிய தேவாலயம். அதில் அதை புதுப்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவன் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. என்றாலும் அவன் மிகவும் சிறப்பாக அந்த வேலைகளை செய்து முடித்தான். அதனால் திருச்சபை மக்கள் அவன் மீது பேரன்பும் பெருமதிப்பும் வைத்திருந்தனர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுதும் அவன் இழப்பு எனக்கு மிக வேதனையளிக்கிறது. சென்ற ஆண்டு கூட என்னுடைய 75வது பிறந்தநாள் விழா அன்றைக்கு அவன் என்னை பார்ப்பதற்காக கொடைக்கானலிருந்து இரவு 12 மணி அளவில் வந்து எனக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துதலை தெரிவித்து என்னிடமும் என் மனைவிடமும் ஆசீர்வாதம் பெற்று சென்றது இன்னும் என் மனதில் நீங்காத நினைவாக இருக்கிறது. அதை என்னால் என்றென்றும் மறக்க முடியாது. அவன் சொல்லி போனது என்னவென்றால், இது என்னுடைய அடுத்த வருஷம் என்னுடைய சகோதரனை பார்ப்பேனோ இல்லையோ அவரிடம் நான் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் நான் இங்கு வந்தேன் என்பதை அவன் எங்களிடம் சொன்னது. அதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக மன கஷ்டமாகவும் இருக்கிறது. அவனுடைய இழப்பு எங்களால் தாங்க முடியாத ஒரு பேரிழப்பு என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். Praise the Lord. I give honor to my beloved Pal Mama, my beloved brother-in-law, that you have joyfully entered into the eternal rest without any trouble, I can say. But it's a very great loss to our family and specifically to me. And you are always with us right from the beginning of your life. I can say for about 70 years, since we both of us are equal age right from the beginning of our life. You shared everything without any hesitation to me, and I recollect everything that you shared as moments and memories in my college life and in the family life, in all the ways together. And particularly I cannot forget the honor that you have shared with me and with Mama for everything, and you initiate Lydia and Daffy also to give the honor to us and make Johnny, Annie, Lydia and Daffy, that they used to feel that they are from one family. God has given a time for us to live together at Kodaikanal as two families at Kodai, as Tata's generation. And somehow or other, you are a person so far, you are there in Kodai, and the great reputation that you shared among Sandapan Tata's family is a great thing, that you served a lot for the kingdom of God. In everything that you serve for the ministry and for the church of Kodaikanal, and it is a heavy loss for Kodaikanal public people also, even their relatives or friends or anyone else. There was no hesitation for you to help them at all, to help them. When I was saying the Kodaikanal was empty without you, and it's the absence of yours at Kodaikanal is more painful. As I entered into Kodai, and when we entered into the home also, and I cannot express my heartbreaking feelings for your absence suddenly, and we were not able to digest it. Actually, it's very shocking, as Johnny and Annie also were very much upset, and they have shared and they were cried, and they are very much fond of you always, and I cannot hear your voice again as addressing them as Magai and Maga. And as far as your brother is concerned,
he is desperately placed now without you, and I can see that your absence is making him very stressful in his mind, and we cannot forget the day that you arrived last year on 26th midnight, and you were with us till 27th early morning, and the very same day you departed from us. That was very horrible, I can say. Last year you told us that you may not be with us on next year, so I came here to see you both and to receive the blessings. The very same thing when it happens, I don't know how to express my feelings, but I felt that God will give us a time to meet you again with all of our heavy heart. I leave my feelings and memory. அந்த 27/6/2020 நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற திரு பால் கிறிஸ்டோபர் மாமாவை பற்றி சில வார்த்தைகள் குடும்பத்தின் சார்பில் பேசுவதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பால் கிறிஸ்டோபர் மாமா ஒரு அன்பான ஒரு மாமாவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சாதித்த காரியங்கள் இன்றைக்கு அவரை வெகுவாக புகழ வைக்கிறதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாக்கிபுரம் CSI பள்ளியில் என்னுடைய தாத்தா சாந்தப்பன் ஆசிரியர் அவர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களுடைய கடைசி புதல்வனாக இருக்கின்ற பால் கிறிஸ்டோபர் மாமா அதே போல CSI டவுன் மிடில் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இருவருக்கும் சில குணநலன்களில் ஒற்றுமையை நான் பார்த்திருக்கிறேன். அவரும் சுலபமாக எல்லாரோடும் எளிதாக பழகக்கூடியவர், எல்லாருக்கும் உதவி செய்வதிலும் வல்லவர். அவருடைய காரியங்களில் அவர் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடைக்கானல் மக்களோடு வைத்திருந்தாரோ அதே போல பால் கிறிஸ்டோபர் மாமாவும் தன்னுடைய வாழ்க்கை காலங்கள் முழுவதும் கொடைக்கானலை மிகவும் பாராட்டி, அவருக்கு அந்த ஊர் மிகவும் பிடிக்கும். அதனால் அந்த மனிதர்களோடும் அந்த மக்களோடு ஒன்றித்து தனக்கு தேவையான காரியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் தங்களிடம் சொல்லும் போது அதை உடனடியாக முடித்து கொடுப்பதில் மிகவும் கவனம் உள்ளவராக இருந்தார் என்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பால் கிறிஸ்டோபர் மாமா ஆசிரியர் சமுதாயத்திலும் ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப்பை வைத்து கொண்டிருந்தார். அந்த கூட்டணிகளில் எல்லாம் அவர் சிறந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தது தெரியும். அவருடைய வாழ்க்கையில ஆசிரியர் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்பது பெரிய குறிக்கோளாக இருந்தது. அந்த நாட்களில ஆசிரியர்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நான் உதவி தொடக்க கல்வி அலுவலராக, அறிவியல் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பழனி கல்வி மாவட்டத்திலே பணிபுரிந்த போது கொடைக்கானல் பள்ளிகளை பார்வையிடுவதற்காக செல்லும் போது பால் மாமாவும் என்னோடு கூட வருவார். அங்கே பள்ளிகளில் அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு, அவரை பார்த்தவர்கள் பழகின விதம், பேசின விதம், இதெல்லாம் எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியர் சமுதாயத்தோடு மிகவும் ஒன்றிப்பாக இருந்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பொது பணிகளில் ஈடுபடுவது, சமுதாய பணிகளில் ஈடுபடுவது, திருச்சபை பணிகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் அவருக்கு மிகுந்த ஒரு விருப்பமான செயல்களாக அமைந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2002ஆம் வருடத்திலே என்னுடைய சகோதரி சாந்தி இறந்த போது அவருடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு துக்கிப்பாக இருந்தது. ஆனால் அவர் அந்த துக்கத்தை மேற்கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் டாஃபி, லிடியா இருவரையும் தன்னுடைய ஸ்தானத்துல ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து நன்றாக கவனித்து அவர்களை நல்ல படிப்பை படிக்க வைத்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் சிறப்பாக வாழுவதற்கு வழிவகுத்துள்ளார்கள். ஒரு தகப்பனாக தன்னுடைய பொறுப்பை மிக அழகாக அவர்கள் செய்து முடித்ததை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்து முடித்த காரியங்கள் இன்றைக்கு அநேகரால் பேசப்படுகிறது.
கர்த்தருடைய ஒத்தாசையோடு தான் எல்லா காரியங்களையும் அவர் செய்ய முடிந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய வாழ்க்கையில அவர் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் அவர்களோடு பழகுற விதத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். எங்களோடு கூட இருந்த டிஓ அம்மாவெல்லாம் புளோரா ராபின்சன் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வெகுவாக பால் கிறிஸ்டோபர் மாமாவே என்னிடம் புகழ்ந்து பேசுவார்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுவதில் அவரை மிஞ்சுவதற்கு அந்த கொடைக்கானல்ல வேறு யாருமே இல்லை என்பது போல அவர்கள் என்னிடம் சொல்வார்கள். அப்படி அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டாலிட்டி செலுத்துவதில் அவர் மிகுந்த கவனமாக இருந்ததை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய மரணம் நமக்கு அதிக வேதனையை கொடுத்தாலும் துக்கப்பட்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று வேத வசனத்தின்படி நித்திரையடைந்த மற்றவர்களை நிமித்தம் நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்ற மக்கள் துக்கப்படுவார்கள், ஆனால் நாமோ நம்பிக்கையோடு இருக்கிறபடினால் கிறிஸ்து இயேசு வரும்போது இவர்கள் இந்த மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக அங்கு ஆகாயத்திலே என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். இதனாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள், ஆற்றிக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் அருமையான மக்கள் லிடியா டாஃபிக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், கர்த்தருடைய நாளிலே அவரை நாம் காண்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை ஆற்றிக்கொள்ள வேண்டும், தேற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நமக்கு தகப்பனும் தாயுமாக இருந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் சமமான அன்பு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 27/6/2020 ஆண்டு சனிக்கிழமை அன்று எங்களுடைய அன்பு மாமா பால் மாமா அவர்கள் இறைவனடியிலே அவர் சேர்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை குறித்து பேசும்படியாக நாங்கள் நினைவு கூறும் பொழுது உண்மையிலே எங்களுடைய இருதயங்கள் கடினமாக காணப்படுகிறது. அவர் எங்களோடு இருந்த நாட்கள், எங்களோடு பழகிய நாட்கள், உறவு கொண்ட நாட்கள், உரிமை எடுத்துக்கொண்ட நாட்கள், இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் மனது கடினப்படுகிறது. யாராலுமே அவர்களுடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூற முடியாது. ஆனால் என் ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சிறிய வயதிலிருந்து எனக்கு மிகவும் ஒரு நண்பனாக அவர் இருந்திருக்கிறார். ஒருவேளை அவர் தாய்மாமாவாக காணப்பட்டாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் இருவரும் பழகின பழக்கங்கள் ஒரு நண்பனைப் போல சாதாரணமாக எந்த காரியங்களிலும் எந்த சூழ்நிலைகளிலும் என்ன பேச்சுகள் என்ன உறவுகள் கொண்டாலும் அதை ஒரு கடினமாக எடுத்துக்கொள்ளாதபடி, கோபமாக எடுத்துக்கொள்ளாதபடி, அன்பின் மிகுதியினாலே ஒரு சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உடையவராய் அந்த நாட்களிலும் இந்த நாள் வரையிலும் அவர் காணப்பட்டார். உரிமையோடு கூட கேட்பார், ஏன் நீங்கள் இதை செஞ்ச, ஏன் இதை செய்யலை, ஏன் எனக்கு அதை சொல்லலை, ஏன்ப்பா என்னைய விட்டுட்டீங்க, ஏன்ப்பா என்னைகிட்ட சொல்லலை அப்படின்ற உரிமையோடு அவர் கேட்கக்கூடிய ஒரு நல்ல மாமா, நல்ல இருதயம் படைத்தவர், நல்ல உதவி செய்வதிலே ஒரு ஆற்றல் மிகுந்தவர். அநேகமாக அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய முழு நாட்களையுமே அவருக்காக செலவிடப்படாதபடி உறவினர்களுக்காக, இன்னும் அவருக்கு தெரிந்த நண்பர்களுக்காக செலவிட்ட நேரங்கள் தான் அதிகமாக காணப்படும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய வாழ்க்கை பகுதிகளிலே அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள், திறமைகள், அவர் தன்னோடு கூட வைத்திருக்கிற மற்றவர்களோடு அவர் வைத்திருக்கிற உறவிலே செய்ய வேண்டிய உதவிகள், இவைகளிலே யாருக்கும் தயங்காதபடி உதவி செய்யக்கூடியவர். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே அவருடைய மிகப்பெரிதான உச்ச நிலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குடும்பத்திலே அதன் மூலமாக அவருடைய அருமையான பிள்ளைகளுக்கு
அருமையான அவருடைய மருமகனுக்கு, இன்னும் உடன் பணியாளர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அவருடைய தேவைக்கேற்ப அநேக காரியங்களை அவர் அரசாங்கத்திலும் குடும்பத்திலும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இன்னுமாக நாம் அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு சின்ன பழக்கங்கள் உண்டு. யாராவது என்று சொல்லுவதை விட அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யாராவது இருப்பார்களானால் அவருடைய கரங்களை தன்னுடைய காதுகளில் வைத்து இப்படி அவர் அந்த அன்பை அவர் ரொம்ப நெருங்கின ஒரு உறவோடு கூட அதை செய்வது அவருக்கு வழக்கம். அது அவருடைய வயதான காலத்தில் கூட இருந்தது. நாங்கள்லாம் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னம்னா தோல் மேலே கையை போட்டார்னா அந்த காது மேலே இப்படி ஒரு கைகளை வைத்து அவர் செய்வார். அது அவருடைய அன்பின் மிகுதியினாலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயமாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை பகுதிகளிலே அவர் செய்த எல்லா காரியங்களிலும் கிட்டத்தட்ட 100% அவர் நேர்மையான வழியிலே செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினவர். தன்னுடைய வாழ்க்கையிலே உரிமையாக அந்த நேர்மையான வழிகளிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். பிள்ளைகளினுடைய கடமைகளிலே லிடியாவுக்கு, டாஃபிக்கு, அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பேரப்பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பாக அவருடைய தேவைகளை அவர் கவனித்தவர், செய்து முடித்தவர். எங்களுடைய பெற்றோர்கள் இந்த காலங்களிலே எங்களுடைய அருமையான அப்பாவோடு அம்மாவோடு மிகவும் நெருக்கமாக அன்பு செலுத்துவார், மரியாதை கொடுப்பார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிவித்து அதை செயல்படுத்தக்கூடியவர். அவருடைய காரியங்கள் மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதமுள்ள காரியங்களாகவே அவர் நிறைவு செய்து இந்த உலக வாழ்க்கையை விட்டு அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். கர்த்தர் அவரையும் அவருடைய ஆத்மாவையும் நிச்சயமாக ஒரு நல்ல இளைப்பாறுதலுக்கு வைத்திருப்பார். அருமையான பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதல் கூடியமிட்டாலும் அவர்களுக்காக நிச்சயமாக ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தகப்பனாய் இருந்து தாயார் இருந்து நடத்துவார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய அருமையான பால்மாமா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நேரத்தை நினைத்து மிக வருத்தத்தோடு வந்து நிற்கின்றோம். குடும்பமாய் வந்து நிற்கின்றோம். குடும்பத்தில் அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பாக காணப்படுகின்றது. யாரும் ஆறுதல் படுத்த முடியாத ஒரு காரியம். நினையாத நேரத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவருடைய மரணம் ஒரு சமாதானத்தின் மரணமாக இருந்தாலும் கூட நம்மை போல மனிதர்களுக்கு, அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். இந்த கொடுமையான நேரத்தை நினைத்து நாம் ஆண்டவரிடத்தில் வேதனைப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று கேட்க நமக்கு உரிமை இல்லை. எதையும் தாங்கும் இதயத்தை தேவன் கொடுப்பார். அருமையான மாமா வாழ்ந்த காலத்தில் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல தகப்பனாய் வாழ்ந்தார். அவர் பணி செய்த அந்த பணியிடத்தில், அருமையான அந்த கல்வி பணியில் ஒரு நல்ல ஆசானாய் இருந்தார். அவருடைய அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு, எங்களைப் போல அக்கா பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே ஒரு உரித்தான மாமாவாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் எதை வேணாலும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். அவர்கிட்ட நண்பராய் பழகி கொண்டோம். அவரிடத்தில் எந்த ஒரு சகஜமும் இல்லை, ஒன்றவிட ஒரு இடையூறும் இல்லாமல் மிக ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல பேசி பழகி வருகின்ற ஒரு நல்ல மாமா. அவர் எங்களுடைய குடும்பங்களின் விசேட நிகழ்வுகளுக்கும் இழப்புகளுக்கும் அவர் முதலாவது வந்து நிற்கின்ற ஒரு மனிதனாய் நிற்பார். அவரை இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இதுவரைக்கும் நாங்கள் நடத்தினதில்லை. அவர் இல்லாவிட்டால் அது ஒரு நிறைவான ஒரு விழாவாய் அல்லது அது ஒரு நிகழ்வாய் இருக்காது. அப்படிப்பட்ட மாமாவை நாங்கள் எழுந்து தவிக்கின்றோம். அருமையான சமூக பணியிலே அவர் ஒரு சமூக பணியாளனாய் இருந்தார். திருச்சபை பணியிலே அவர் நல்ல ஊழியக்காரனாய் இருந்தார். யாரும் செய்ய முடியாத அளவுக்கு தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவழித்த ஒரு நல்ல மாமாவாய் அவர் ஒரு அந்த திருச்சபையின் உறுப்பினராக இருந்தார். எங்கே பார்த்தாலும் கொடைக்கானலில் கொஞ்சம் பாலனே என்று சொல்லுகின்ற அந்த குரல்கள் தான் எங்கள் மத்தியிலே எழும்புகின்றது. எத்தனையோ பேர் எங்களைப் போல மாமா என்று சொல்லுகிறவர்களும் அப்பா என்று சொல்லி தவிக்கிறவர்களும் உண்டு. அருமையான அந்த மாமாவின் இழப்பிற்கு ஈடுகட்டுவதற்கு எந்த ஒரு காரியமும் முடியாது. ஆண்டவர் தாமே அருமையான பிள்ளைகள் டாஃபிக்கும்
லிடியாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும், அருமையான 4 பேர பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே ஆறுதல் கொடுப்பாராக. நம்முடைய தெய்வம் ஆறுதலின் தெய்வம். அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டி அவர்கள் சமாதானமாய் இருக்க நாங்கள் ஜெபத்திலே நினைவு கூர்ந்து கொள்வோம் என்று சொல்லி நான் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு நன்றியை தெரிவித்தேன். என் அன்பு தாய்மாமன் பால் கிறிஸ்டோபர் அவர்களின் இரங்கல் செய்தி. நான் ஒருபோதும் கனவிலும் நினைத்திராத ஒரு தருணம். என் ஆண்டவரிடம் இன்றும் நான் கேள்வி கேட்கும் ஒரு கேள்வி, ஏன் இவ்வளவு விரைவிலே என் தாய்மாமன் என்னிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டும், எங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும்? என் தாய்மாமனை பிரிந்து வாழும் அருமையான லிடியா லாரன்ஸ் குடும்பத்தினர் மற்றும் டாஃபியா ரமேஷ் குடும்பத்தினரோடு சேர்ந்து எங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாமே ஒரு மன சமாதானத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஒரு சிறு செய்தியாக, நான் கண்ட என் மாமன், என் வாழ்வில் நான் அவரை பார்த்த விதங்கள், அதை குறித்து நான் ஒரு சில நொடிகள் அவரை குறித்து நான் பேசிவிட்டு அமர விரும்புகிறேன். என் இனிய தாய்க்கு தமையனாய், என் இதயம் கனிந்த மாமனாய், என் இனிய தாய்க்கு தமையனாய், என் இதயம் கனிந்த மாமனாய், என் உயிர் மூச்சை திரும்ப கொடுத்த ஒரு இறை தூதனாய், நான் தண்ணீரிலே மூழ்கின்ற வேளையிலே என் உயிர் மூச்சை திரும்ப எனக்கு கொடுத்த ஒரு இறை தூதனாய், என் ஆங்கில புலமைக்கு வித்திட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியனாய், என் ஆங்கில புலமைக்கு வித்திட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியனாய், நான் படித்த காலங்களிலே தமிழ் வழியாய் ஆங்கிலத்தை கற்றுத்தந்த ஒரு நல்ல ஆசிரியனாய், இளம் வயதில் என் உள்ளம் கவர்ந்த ஒரு கதாநாயகனாய், இளம் வயதில் நான் பிரமித்து பார்த்த என் உள்ளம் கவர்ந்த ஒரு கதாநாயகனாய், எப்பொழுதும் மாப்பிள்ளை என்ற ஒரு சொல்லில் மயங்கச் செய்யும் மன்மதனாய், மாப்பிள்ளை என்ற ஒரு சொல்லில் மனம் மயங்க செய்யும் மன்மதனாய், எப்பொழுதும் ஒற்றை சிரிப்பில் என் மனம் கவரும் மாயாஜாலனாய், ஒற்றை சிரிப்பில் என் மனம் கவரும் மாயாஜாலனாய், எத்தனை நாட்கள் கழித்து பார்த்தாலும் ஒற்றை சிரிப்பில் என் மனதை கவர்ந்த மாயாஜாலனாய், என்றும் இளமையான முற்போக்கு சிந்தனையாளனாய், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு ஒரு நல்ல துணையாளனாய், ஒரு முற்போக்கு சிந்தனையாளனாய், நான் கண்டு படித்த நல்ல தகப்பன் பண்புகளுக்கு என் முன்னோடியாய், நல்ல தகப்பன் பண்புகளுக்கு என் முன்னோடியாய் இருந்த தாய்மாமன் இந்த நாளிலே எங்களோடு கூட இல்லை. ஒருவேளை என்னுடைய அருமையான பிள்ளைகளுடைய வளர்ச்சியை காண்பதிலே பெருமைப்படக்கூடிய தாய்மாமனை இழந்து தவிக்கிறோம். இறைவன் தாமே நாம் எல்லாருக்குமாக ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு மன சமாதானத்தை கட்டளையிட குடும்பத்தின் மக்களோடு கூட சேர்ந்து நானும் இறைவனை வேண்டி, இறைவன் நமக்கு சமாதானத்தை தந்து மறுபடியுமாய் நாம் ஒருவரை சந்திக்கிற வரையிலுமாய் இறைவன் நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். அது ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ சரி சித்தப்பா இறந்துட்டாங்கன்னு கேட்டப்ப இருந்த அந்த கஷ்டம் வந்து அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒன்று இது. இது இவ்வளோ சீக்கிரமாக நடந்துடணுமா, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எவ்வளவோ கேள்விகள் மனசில். இட் இஸ் நாட் ஈஸி டு டேக். ஸோ இன்னும் கூட ஆக்சுவலாக ஈவன் 27th அன்னைக்கு அவங்க இறந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த எப்பெல்லாம் அந்த தாட் வருதோ அப்பெல்லாமே ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. ஈவன் சம்டைம்ஸ் நானாக தனியாக அழுக ஆரம்பிச்சிடுறேன். திங்க் பண்ண உடனே கண்ணு கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல, சித்தப்பா கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், அவங்களும் அவ்வளோ இதாக இருப்பாங்க என் கூட. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் லாஸ். அது கண்டிப்பாக அது வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் லாஸ் தட் வி ஆர் கோயிங் த்ரூ, ஆல் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் த்ரூ இஸ் இர்ரிப்பேரபிள். ஏன்னா அவங்க the way he was with people, அவங்க the way he was relating to all of us, அதெல்லாம் ஒரு
யூனிக் வேஸில் இருக்கும். அண்ட் நம்ம ஒவ்வொருத்தருமே வி கேன் சே தட் இந்த மாதிரி கூட இருந்தாங்க, அந்த மாதிரி பேசினாங்க, இது மாதிரி என்னை வம்பெடுத்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து வில் ஹேவ், இந்த மாதிரி என்னை கவனிச்சுட்டாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சாங்க, இந்த மாதிரி ஈவன் தோ ஸ்மால் திங்ஸில். ஸோ அது வந்து அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக கரெக்டாக செய்வார் அந்த மாதிரி காரியங்களை. ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கும் போது இட் இஸ் அ வெரி டஃப் திங் டு டேக். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் ரிட்டன் சம் திங்ஸ் அபவுட் ஃபியூ டேஸ் பேக். நான் கூட நம்ம ஃபேமிலி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஈவன் ஆன் மை சோஷியல் பேஜ் ஐ ஹேட் போஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து சின்னதுலேருந்து அவங்க கூட அந்த பைக்கில் சுற்றினது, அவங்க கூட அவங்க என்ன ஓட்ட விட்டது, என்கரேஜ் பண்ணது, இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவன் நான் பெருசாக வளர்ந்துருக்கப்புறமும் ஐ கேன் விவிட்லி ரிமெம்பர் தோஸ் இன்ஸ்டன்சஸ் வேர் ஒவ்வொரு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருந்த அந்த பேச்சுகள், அது எப்படி அவங்க ரொம்ப கன்சர்னாக என்கிட்ட கேட்குற விஷயம், சில நேரம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்கிறதுக்கு வந்து இட் ஒன்ட் பி இனஃப், பட் அவ்வளோ நிறையா இருக்குது. ஈவன் விக்கி வாஸ் ஸோ அஃபெக்டட், ஷி கெப்ட் டாக்கிங் அபவுட் இட். எந்த ஒரு டெத்தும் அப்படி ஒரு இல்லாத ஒரு இம்பேக்டை இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, ஒரு வேக்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஷி வாஸ் டாக்கிங். இமானுவேல் குட் ஃபீல் தேட், ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணால். மற்ற 2 பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப அது தெரியாட்டி கூட ஜெயில் கெப்ட் ஆன் ஆஸ்கிங் மீ, பால் தத்தாவா இறந்துட்டாங்க, அப்போ நம்ம அந்த போய் பார்த்தோமே, இந்த அது வாங்கி கொடுத்தாங்களே எனக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஷி வாஸ் டாக்கிங். ஸோ இந்த மாதிரி தீஸ் டேஸ் ஆர் வெரி வெரி டஃப். ஆண்டவர் தான் நம்ம எல்லாத்துக்குமே சமாதானத்தை தரணும், எஸ்பெஷலி லிட்டியாஸ் ஃபேமிலி அண்ட் டாஃபிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம அது இது நடந்த உடனே ரொம்ப குமுறலான ஒரு அழுகை வருது. இருந்தாலும் ஆன் த சைடு இதை தான் சொல்லி என்ன கேட்டுட்டேன், சரி ஆண்டவருக்கு இஸ் ஃபுல் கண்ட்ரோல், மட்டும் காத்திருக்காரு தேவன், அவருக்கு நன்றி. இனிமேல் அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி பிள்ளைங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தேவையான காரியமும் அவரே பார்த்துக்குவார் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாஸ் டு லிடி அண்ட் டாஃபி அலோன். அப்போ நமக்குமே இது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் லைக் அ ட்ரிபியூட் வீடியோ டு somebody that we know. அது பண்ணுறதுனால the family members will see that and know or feel happy about what that person was in their lives and what that person was in somebody else's life. But in the video வந்து it has to even cater to us. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்க, இதை பற்றி பேசுகிறவங்களுக்கே கூட இந்த வீடியோ இட் வில் மீன் அ லாட். ஏன்னா we are also at loss of this soul. Yeah, so it's like that. ஆண்டவரை விசுவாசிச்சவங்க, ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் எனக்காக ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்காருன்னு விசுவாசிச்சவங்க, அவரை பற்றி கொண்டு இருக்கிறவங்க, கடைசி வரைக்கும் அவரை மறுதளிக்காமல் இருக்கிறவங்க கட்டாயமாக அவரோட இருப்பாங்கன்றதை நம்ம விசுவாசிப்போம். அப்போ அந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணுதுன்னா, இனி நாளைக்கு நம்ம அவங்கள பார்க்க முடியும், ஒன் டே we will see him அப்படின்னு அந்த விசுவாசம் ஒரு it's a comforting hope. It is with a burdened and grieving heart that I pay my tribute to Paul Chittappa. It is so hard for me to know that he is no more in this world. Ever since I was a child, I have known Paul Chittappa to be an affectionate, loving and caring person. He is known for his hospitality and caring nature. Whenever we visit Kodaikanal, he used to be so welcoming, so affectionate towards us. And I miss Paul Chittappa terribly. He was an amazing dad,
to his daughters, a lovable grandpa to his grandchildren, and an affectionate, loving Chittappa, Mama or Periyappa to his nephews and nieces. I still cannot believe that he's no more in this world, but I hope and pray that I will see him in the day of Lord's glory. I pray for the Lord to comfort Taffy and Libby.